அரசியலமைப்புல கிராமத்துக்கான அதிகாரங்கள் கொடுக்கல. விச் இஸ் நம்ம அந்த பஞ்சாயத்து ராஜ்னு படிப்போம்ல, நம்ம ஊர்ல மெம்பர் எலெக்ஷனு 5000 ஓட்டு கவுன்சிலர் 50,000 ஓட்டு கவுன்சிலர்னு படிச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் அரசியலமைப்புல எழுதப்படல. பின்னாட்கள்ல எலெக்ஷன் வந்து பின்னாட்கள்ல அமெண்ட்மெண்ட்ல 73 74 சட்ட திருத்தத்துல தான் அது வந்து கொண்டு வரப்படுது. பஞ்சாயத்து ராஜ் நம்ம படிப்போம், பார்ட் 9 9A 9B அப்படின்லாம் படிப்போம். ஸோ அப்போ அரசியலமைப்புல 19 ஒரே ஒரு அட்வைஸா மட்டும் சொல்லியிருந்தாங்க, என்னது, கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குங்க. ஒரு ஆர்டிகல், எந்த ஆர்டிகல் 40, இதுவுமே என்னவா போயிடுச்சு, அட்வைஸா போயிடுச்சு, கம்பல்சரியா இல்லை. அப்போ ஒரு மாநிலம் தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி பஞ்சாயத்து முறையை உருவாக்கியிருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு 2 டயர் சிஸ்டம்ல இருந்தாங்க, ஒரு சில மாநிலங்கள் உருவாக்கவே இல்லை, ஒரு சில மாநிலங்கள் வந்து 3 டயர் சிஸ்டம்ல இருந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலம் அவங்கவுங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி அந்த மாநில அரசு முடிவெடுத்திருந்தாங்க. ஏன்னா பஞ்சாயத்து ராஜ்ங்கிறது எதுல இருந்தது, டிபிஎஸ்பியில் அட்வைஸாக தான் இருந்தது. பிறகு 73 74 வந்த பிறகுதான் அது என்னவா மாறுது அப்படின்றனா இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான ஒரு சட்டமாக மாறுது. அப்போ அது வரைக்கும் 1992 வரைக்கும் இங்க என்ன இல்லை அப்படின்றனா அந்த மாதிரியான பஞ்சாயத்து முறை வந்து கிடையாது. சரி, 41 பாருங்க, அதாவது பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் சர்டைன் கேசஸ் அப்படின்னு படிப்போம். எதிர்பாராத தவிர்க்க முடியாத சூழல்களில் அரசின் உதவி. ரொம்ப சிம்பிளா புட் இட் திஸ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படி வந்து புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். சரி, அதே போல இங்க பாருங்க, இந்த வந்து 39A கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். 39A அப்படின்னா இது என்னது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமைன்னு சொல்லுது. 39வது ஆர்டிகல்ல 1 2 3 இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ். 39A அப்படிங்கிறது தனி ஆர்டிகல். இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், இது ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். நான் கூட ஒரு புத்தகத்துல பார்த்தேன், பாலிட்டி சார்ந்த ஒரு புத்தகத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 39E இப்படி கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துட்டாரு. இது தவறு, இப்படி கொடுக்கக்கூடாது. 39E ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். 39E சொல்லி நம்ம ஒரு அமெண்ட்மெண்ட் உருவாக்கவே இல்லை. அதாவது கேபிட்டல் லெட்டர்ல ஒரு அமெண்ட்மெண்ட் இல்லை, அதற்கு பதிலாக 39E அந்த ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். விச் இஸ் இங்க பேசியிருந்தோம்ல, இதுதான் இருக்கணும். அதை அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அரசியலமைப்புக்குள்ள அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, இங்க பார்ப்போம். எதிர்பாராத சூழ்நிலைகளில் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது என்னென்ன பப்ளிக் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ கவனிக்கல, ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆணோ பெண்ணோ ஒருத்தங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு அந்த 3 சக்கர ஸ்கூட்டரோ அல்லது 3 சக்கரங்கள் இருக்கக்கூடிய அந்த கையால் இது பண்ணக்கூடிய சைக்கிளோ கிடைச்சா அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் அதை கொடுக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறீங்க? அட்வைஸ் இருக்கா? இருக்கு. அதில் என்ன இருக்கு, அரசின் உதவி. ஏதாவது ஒரு எதிர்பாராத சூழல் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கவர்மெண்ட் உதவி பண்ணணும் அப்படின்னு டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கோம், அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன பண்ணல, இந்த இடத்துல அரசு எனக்கு உதவி பண்ணலை அப்படின்னு கோர்ட்டுக்கு போக முடியுமா அப்படின்னா முடியாது. டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறீங்க?